இனிய தமிழுறவுகளே வணக்கம். வைக்கம் போராட்டத்தினுடைய நூற்றாண்டு விழாவையொட்டி நாம் பல செய்திகளை விவாதிக்க வேண்டியிருக்கிறது. அதில் ஒன்று இந்த அன்அப்ரோச்சபிலிட்டி என்பதை பற்றி அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான நிலைப்பாட்டை இந்த சனாதனிகள் அல்லது அந்த வைதிகர்கள் அல்லது அந்த பிற்போக்கு சிந்தனையாளர்கள் மேற்கொண்டார்கள் என்பதை நாம் நுட்பமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. சமீபத்தில் பல அதிகமானவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வைக்கம் போராட்டம் நூலில் காந்தியடிகளுக்கும் இந்தந்துருத்தில் தேவன் நீலகண்டன் நம்பியாத்திரி என்பவருக்கும் இடையில் நடந்த இந்த அன்அப்ரோச்சபிலிட்டி பற்றிய விவாதம் நமக்கு பல்வேறு பார்வைகளை முன்வைக்கிறது நண்பர்களே. 1925 மார்ச் 10 அந்த நம்பியாத்திரி என்கிற இந்தந்துருத்தில் தேவன் நீலகண்டன் நம்பியாத்திரி இல்லத்தில் பிற்பகல் 2:30 மணிக்கு இந்த விவாதம் நடக்கிறது. அங்கே சில முற்போக்கு பிராமணர்கள் என்கிற நிலையில் எம்.வி. சுப்பிரமணியர் போன்றவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். அந்த வைக்கம் நமக்கு தெரியும், அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வீதிகள், அங்கே இருக்கக்கூடிய அலுவலகங்கள், அன்றைக்கு கச்சேரி என சொல்லப்பட்ட அரசு அலுவலகங்கள், நீதிமன்றங்கள், அந்த நீதிமன்றங்கள் ஏன் நுழையலை அப்படிங்கிறதெல்லாம் தனி பார்ப்போம். இந்த அன்அப்ரோச்சபிலிட்டியை பற்றி இந்த நம்பியாத்திரி, அவரோடு சார்ந்து இருக்கக்கூடிய வழுதன காட்டராஜா, இன்னும் மற்றவர்கள் என்ன மாதிரி நிலைப்பாட்டை எடுத்தார்கள் என்பது இதில் மிக நுட்பமாக நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது நண்பர்களே. அப்போது வைக்கம் நுழைவு எதிர்ப்பு என்பது இருக்கிறதே, அதை எதிர்த்து அவர்களை அனுமதிக்கக்கூடாதுன்னு காந்தியிடம் விண்ணப்பம் தருகிறார்கள். விண்ணப்பம் தந்தவர்களாம் இங்கே இருக்கிறார்களான்னு காந்தி வினவுகிறார். அதை பொதுச்சாலை என அவர் குறிப்பிடுகிறார். இந்த பொதுச்சாலையை சாஸ்திரத்தை காட்டி தடுப்பது சரி என்று, தடுப்பது மனித கௌரவம் தொடர்புடையது என அவர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைக்கிறார்கள். நீங்கள் வெளிப்படையாக பேசலாம், பேசுங்கள் என்கிறார். இந்து சாஸ்திரத்தினுடைய தெய்வீகத்தன்மை கெட்டுவிடும், கர்ம விதி மறுபிறப்பில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்கிறார். நம்பிக்கை இருக்கிறது என்கிறார். முற்பிறப்பின் மோசமான கர்மா பிறப்பு தான் தீண்டத்தகாத பிறப்பு. அப்போ ஒருவர் பட்டியலினத்தவராக பிறக்கிறார், அல்லது ஒருத்தர் பழங்குடி, ஒருத்தர் சூத்திர பிற்பட்டவர்கள், மிகவும் பிற்பட்டவர்கள் என்றாலே அவர்கள் போன கர்மாவிலே செய்த பாவம் தான் அவர்களுக்கு கிடைத்த தண்டனை என்கிறார்கள். இன்னும் காந்தி கேட்கிறார், கொள்ளையர்களை விட திருடர்களை விடவா இவர்கள் மோசம்? விலங்குகள், பன்றிகளும் நாய்களும் அந்த தெருவில் நடக்கின்றனவே, மனிதன் நடக்கக்கூடாதா? இது கேட்பதற்கே வியப்பாக இருக்கிறது என்று காந்தி கேட்கிறார். அப்போது அந்த நம்பியாத்திரி உள்ளிட்ட அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களை நாங்கள் அனுமதிக்க முடியாது, இது எங்களுடைய நம்பிக்கை. இதை நாம் ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். இன்றைக்கும் நம்முடைய சங்கிகள் எதற்கெடுத்தாலும் நம்பிக்கை என்பார்கள். வழுதன காட்டராஜா கூறுகிறார், இது எங்கள் நம்பிக்கை. சென்ற பிறவியினுடைய கெட்ட செயலால் அவர்கள் இப்படி பிறந்திருக்கிறார்கள். அப்போ அவர் கேட்குறார், அவர்கள் என்ன விலங்குகளா? விலங்குகளை விட மோசமா? கொள்ளைக்காரர்களோடவா மோசம்? இவர்கள் சொல்லுகிறார்கள், நண்பர்களே, தண்டனை பெற இந்த சாதியில் பிறக்க வைக்கப்படுகிறார்கள். அப்போ போன பிறவியில் செய்த பாவத்துக்கு கிடைத்த தண்டனை இந்த பிறவியில். அப்போது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற 97 விழுக்காடு மக்களும் தண்டனையாக பிறக்கிறார்கள் என்கிற இது ஆண்டவன் கட்டளை. சரி, கடவுள் சரி, மனிதர்கள் ஏன் அப்படி தண்டிக்க வேண்டும்? இல்லை, அணுக முடியாத சாதியில் பிறப்பதே தவறு. அப்போ இந்த வழுதன காட்டராஜாவும் இந்த நம்பியாத்திரியும் அவரை சார்ந்தவர்களும் காந்தி கேட்கிறார், 100 ஆண்டு தவறு சரியாகி விடுமா? திருடர்களை விட கொள்ளைக்காரர்களை விட கீழானவர்களா என்று கேட்கிற போது ஆமாம். அப்போது சூத்திரர்கள் எனப்படுகிற பிற்பட்டவர்கள், மிகவும் பிற்பட்டவர்கள், கொள்ளைக்காரர்களை விட திருடர்களை விட மோசமானவர்கள் என்கிற நிலைப்பாடு தான் நண்பர்களே சனாதனம். சென்ற பிறப்பு கெட்ட செயல், இந்த பிறப்பு சூத்திரப்பட்டியல் என்று தெளிவாகவே பேசுகிறார்கள். இந்து மதத்தில் இல்லை, காசி பண்டிதர்கள் இதை ஏற்பதில்லை, நாகரிகமுற்ற சமுதாயம் ஏற்பதில்லை என்றெல்லாம் சொன்ன ஊடகம் கூட இது நாங்கள் விடமாட்டோம் என்கிறார்கள். இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய எல்லா மக்களும் இதை ஏற்பதில்லையே என்று காந்தி அவர்களிடம் கேட்கிறார். நான் உங்களிடம் கெஞ்சுவதற்குத்தான் வந்திருக்கிறேன் என்கிறார். அவர்கள் மறுக்கிறார்கள். ஜாலியன் வாலாபாக்கு கொலை செய்த ஜெனரல் டயரை விட நீங்கள் மோசமானவர்கள் என்கிறார். இல்லை, இது சங்கராச்சாரியாரும் மத்துவாச்சாரியாரும் சொன்னது. அப்போது சைவத்துக்கு சங்கராச்சாரியார், வைணத்துக்கு மத்துவாச்சாரியார் என்று தங்களுடைய கருத்தை இவர்கள் மேலும் உயர்த்தி பிடிக்கிறார்கள். இல்லையே, சாஸ்திரங்கள் அப்படியெல்லாம் இல்லையே என்கிற போது ஆச்சாரியார்கள் தந்திருப்பதை நாங்கள் மீற முடியாது, இது எங்களுடைய வழக்கம், அதை நாங்கள் ஏற்போம் என்கிறார்கள். சரி, ஆச்சாரியார்கள் சொன்னதை சீர்திருத்த முடியாதான்னு கேட்டால் சீர்திருத்தலாம். மனிதனுக்கு அந்த அதிகாரம் இல்லை, கடவுள் அவதாரம்தான் சீர்திருத்த வேண்டும். அப்போ ஒரு ராமாவதாரம் மாதிரி, கூர்மாவதாரம் மாதிரி, வாமனாவதாரமே கிருஷ்ணாவதாரம் மாதிரி கடவுள் ஒரு முறை அவதாரம் எடுத்து வந்தால் அதை திருத்தலாம் என்று அதற்கு அவர்கள் விதிவிலக்கு தருகிறார்கள். நண்பர்களே, மொழிபெயர்க்கிற ராஜகோபாலாச்சாரியார் சொல்லுகிறார், இதைத்தான் அவர்கள் தொடக்கத்திலேருந்து மொழிபெயர்க்கிறார்கள், நாங்கள் மொழிபெயர்க்கும் போது தயங்கி மொழிபெயர்த்தோம் என்கிறார்.
ஆமாம், குறிப்பிட்ட சாதி செல்லக்கூடாது. நாடார்கள், சாணார்கள், ஈழவர்கள், இன்னும் அங்கிருந்த தீயர்கள் என சொல்லப்படுகிற சேரர்கள் என அவர்கள் தங்களை அழைத்து கொண்டவர்கள், நான் இன்னும் பலர். அப்போ இங்கே 2 பேர் நம்ம பார்க்குறோம், சவர்ணர்கள், அவர்ணர்கள். அதாவது உயர்ந்த சாதிக்காரர்கள் இவர்கள் சவர்ணர்கள் என்கிறார்கள். நடக்கக்கூடாதவர்கள அவர்ணர்கள் என குறிப்பிடுகிற சொல்லாட்சி நமக்கு பல சொல்லாட்சிகள் நமக்கு புதிதாக இருக்கின்றது நண்பர்களே. அந்த நூலில் நம்ம படிக்கிற போது இப்படி இவர்களுடைய இந்த பேச்சுவார்த்தை நீண்டு செல்லுகிற போது அவர் நீதிமன்றம் உத்தரவிட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார். இது நாம் மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது. நாங்கள் அந்த கோவிலில் போல் வழிபட மாட்டோம் என்கிறார்கள். அப்படியானால் கோவில் இருக்கிற வீதியில் சாடார்களும் ஈழவர்களும் மற்றவர்களும் தீயர்களும் மற்றவர்களும் நடந்துவிட்டால் நாங்கள் அந்த கோவிலுக்கே போக மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். இதைத்தான் நான் மதுரையிலையும் பார்த்தோம். வைத்தியநாத ஐயர் திண்டத்தகாதவர்களை அழைத்து சென்றபோது உடனடியாக ஒரு பொற்குடத்தில் இறைவனை மீனாட்சி அம்மையை எடுத்துக்கொண்டு ஒரு ஐயர் வீட்டில் போய் வைத்துக்கொண்டு அவர்கள் அங்கே பூஜை செய்தார்கள். வேறு வழியில் அங்கே யாரும் வரலன்னதுக்கப்புறம் மழுங்கத்தனமாக மீண்டும் மீண்டும் வந்து விட்டார்கள். அப்போ நண்பர்களே, இந்த சனாதனிகள், இந்த நம்ம நம்பியாத்திரி போன்றவர்கள் அல்லது வழுதனக்காட்டு ராஜா போன்றவர்கள் அவர்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சங்கிகள் என்பதை நம்ம கவனத்தில் வைக்கிறோம். சொல்லுகிறார்கள், நாங்கள் உற்சவரை எடுத்துக்கிட்டு அந்த வீதியில் போனோம், அந்த வடக்கு வீதியில் போகும்போது சத்தியாகிரகிகள் அங்கே நின்று சத்தியாகிரம் செய்தார்கள், தீட்டுப்பட்டு விட்டது. உடனே நாங்கள் தீட்டுக்கள் இருந்தோம். அது கூட இல்லை நண்பர்களே, சத்தியாகிரகிகள் அல்லது காங்கிரஸுக்காரர்கள் அந்த தீண்டாமை ஒழிப்பதற்காக அங்கே போராடுகிற போது அந்த பாதையிலேயே விழித்தாலே நாங்கள் தீட்டுப்பட்டு விடுவோம், எனவே நாங்கள் வேலிகளை தாண்டியும் காம்பவுண்டுகளை தாண்டியும் தான் கோவிலுக்கு வருகிறோம், இது எங்களுக்கு இடைஞ்சலாக தெரியவில்லையா என்கிறார்கள். அப்போது ஒரு மனிதன் பிறப்பின் அடிப்படையில் அந்த பாதையில் நடக்கப்படாது, அவன் போராடுனா அது தீண்டாமை என இவர் பார்க்கிற பார்வை இருக்கிறதே, வேலி தாண்டி வழிபட செல்கிறார்களே, அது எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறதே என்கிறார்கள் நண்பர்களே. அப்போ அவர் கேட்கிறார் காந்தி நேரடியாக, மதம் மாறியவர்கள் போகலாமா என்கிற போது, புதிதாக மதம் மாறியவர்கள் அனுமதிக்க மாட்டோம், பரம்பரையாக மதம் மாறியவர்கள் அவர்கள் தோமையார் காலத்திலேயே வந்தவர்கள், அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அங்கே நடக்கலாம், ஆனால் புதிதாக மதம் மாறினால் அவர்களை நாங்கள் அனுமதிப்பில்லை என்கிற போது அவர்கள் அந்த மதத்தை கட்டுமானத்தை காந்தியடிகளே கூட இந்து மதம் அழிந்துவிடும் என்பதற்காக தான் சீர்திருத்தத்தை செய்தாரே தவிர சூத்திரர்கள் செல்ல வேண்டும் என்பது அவருடைய உள்ள கடக்கையாக இல்லை, அதை அவரே சொல்லுகிறார். வட இந்தியாவில் இந்த அணுகாமை இல்லையே, மிக அரிதாக இருக்கிறது. தீண்டாமையை பார்த்துருக்கிறேன், டச்சபிலிட்டி தெரியுது, அன்விஷபிலிட்டி தெரியுது, இவங்க அன்அப்ரோச்சபிலிட்டிங்கிற ஒன்று நீங்கள் பின்பற்றீங்களே, இது பெரிய தவறு இல்லையா என்கிற போது உலகமே உங்களை எதிர்க்கிறதே என்றெல்லாம் அந்த பேச்சுவார்த்தை போகிறது நண்பர்களே. அப்போது விலங்குகளை விட இவர்கள் மோசமானவர்கள் என்கிற நிலைப்பாட்டில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இத்தனைக்கும் நுட்பமாக கவனிக்கணும். நம்ம 1820களிலே அங்கே படிப்பு நிறைய வந்துவிட்டது. 1924 போராட்டம் நடந்தப்போ 80 விழுக்காடு கற்றவர்கள். அதில் ஒரு மருத்துவர் அங்கே மருத்துவம் பண்ண முடியாமல் மைசூருக்கும் சென்னையிலையும் மருத்துவம் பார்க்குறாரு. இப்போ இங்கே பாதிக்கப்பட்ட கூட ஒரு வழக்கறிஞர் ஒரு 10 நாள் பூஜைக்காக தான் அவர்கள் அவரை கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய அளவு, அது மிகப்பெரிய சிக்கலாக அதை அங்கே உருவம் பெறுவதை நாம் கவனிக்கிறோம் நண்பர்கள். அப்போ இந்த அன்அப்ரோச்சபிலிட்டி எப்படி நீக்கலாம் என்கிற போது இன்னொரு உண்மையை கவனிக்கிறோம். மதுரையிலையும் கூட வாக்குப்பெட்டியை வச்சு வாக்கு நடத்தினார்கள். 7-8 விழுக்காடு கூட தீண்டாமைக்கு ஆதரவான அன்றைக்கு வாக்கு விழவில்லை. அதுவும் யார் ஓட்டு போட வேண்டும்னு கேள்வி வருகிறது. காந்தியிடம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதில் அவர்ணர்கள் மட்டும்தான், அதாவது கடவுள் நம்பிக்கையாளர்கள் போடணும், வழக்கறிஞர்கள் போடக்கூடாது. ஏன்னா வழக்கறிஞர்கள் தான் போராடுறாங்க, காங்கிரஸ்காரங்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது. எதற்கு? அந்த வீதியில் நடக்கலாமா நடக்கக்கூடாதாங்கிறதுக்கு. முதல்ல பார்ப்பனர்கள் மட்டும் என்றார்கள், முதல்ல நம்பூதிரிகள் என்றார்கள், அப்புறம் பார்ப்பனர்கள் என்றார்கள், அப்புறம் நம்பிக்கையுடையவர்கள்ட்ட நீங்கள் வாக்கெடுப்பு நடத்தலாம், அதில் மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் போடலாம். அவர் கேட்குறாரு, இந்த ஊரில் வைக்கத்தில் மட்டும் எடுக்கணுமா, திருவனந்தபுரம் இந்த திருவிதாங்கூர் ஆட்சி இப்போ உட்பட்ட எல்லா பகுதியிலும் எடுக்கலாமா, ஏன்னா மற்ற இடங்களில் இந்த சிக்கல் இருக்குங்கிற விவாதம் இருக்கிறது நண்பர்களே. அப்போது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும்ங்கிற அளவு கூட விவாதிக்கிறார்கள் நண்பர்களே. இதை நாம் ஒரு முறை நுட்பமாக கவனிக்கிறோம். அப்போது இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், வழுதனக்காட்டு ராஜா போன்றவர்கள், இது தண்டனை. ஒருவர் பட்டியல் இனத்தில் பறையராகவோ பல்லராகவோ சக்கிரியராக பிறப்பதோ, ஒருவர் மிகவும் பிற்பட்ட அல்லது சீர்பரம் என பிற்பட்ட சாதியில் இருக்கக்கூடிய நாடார்கள், சாணார்கள், ஈழவர்கள், தீயர்களாக பிறப்பதே அவர்களுக்கு தண்டனை. அவர்கள் எங்கள் முகத்திலேயே விழிக்கக்கூடாது. அவர்கள் நாங்கள் நடக்கிற வீதியில் நடந்தாலே அது மிகப்பெரிய பாவம் என்கிற கொள்கையோடு அவர்கள் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. இப்போ நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, இப்போல்லாம் யாருங்க ஜாதி பார்க்குறா நண்பர்களே.
1924 மார்ச் 25ஆம் தேதி இந்த இந்த மனநிலையில் தான் சனாதினிகள் இருக்கிறார்கள். ஒருவன் நம்மை பார்க்கிற போதே இவன் சூத்திரன் என்று பார்ப்பான். போன பிறவில் இவன் செய்த பாவம் இவன் இப்படி கருப்பாக பிறந்திருக்கிறான், போன பிறவில் இவன் செய்த பாவம் இந்த சாதியிலே. இதுதான் நண்பர்களே இன்றைக்கு அவர்களை ஆட்டி வைக்கிறது. இந்த சிந்தனையை இவர்கள் விவாதத்தில் இது ஆவணமாக இருக்கிறது நண்பர்களே. இது வந்து காந்தியடிகளுடைய நூல்களை நீங்கள் இதை பார்க்கலாம். காலச்சுவடு 790 ரூபாய்க்கு அந்த நூலை போட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இது பற்றி நாம் நிறைய இன்னும் விவாதிக்க வேண்டி இருக்கிறது நண்பர்களே. விவாதிப்போம். நன்றி.